பண்ணதுனால கேட்டேன். அதுக்காக அப்படி அந்த மாதிரி சேர்க்க. Yeah, you can say no problem. அதாவது காலையில் விஷயங்கள் இந்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கும் சவிதா ஸ்கூல் அப்படினால உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் நீங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு சூப்பரான ஏவி ரெடியா பார்க்கலாமா எஸ் ஸ்பெஷல் ஏவி You are lucky person, Vilashi. Thank you. You are lucky. Thanks. நானா பாடல குரேஷ் பெஸ்ட் வந்து மிமிக்ரி இப்போ யாராவது ஒரு சவிதா காலேஜ் ஆஃப் லால் வந்து நம்ம வந்து இதை போட்டோம்னு தந்தாங்க சுத்திகா வாய்ஸ்க்கு சுத்திகா வந்து நான் கூப்பிடுறேன் ஆனால் வந்தால் எப்படி பேசுவாங்க சுத்திகா சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு பற்ற வச்சேன் சார் அப்புறம் வந்து அது மேலே கடாய் வச்சேன் எண்ணெய் ஊற்றுனேன் அப்புறம் பேக்கரியில் எல்லா பொருளும் எடுக்க போனேன் அப்போ சுரேசு என்னை கலாச்சிட்டா சார் ஏன்னா நான் தோமர் கௌரி டவுனி அர்ஜுனோட மம்மி சூப்பர் ஜிபி முந்தா நண்பர்களே வந்து நீங்க சவிதா காலேஜ் பார்த்துக்கிடுங்க நல்ல சரியான கூட்டம் நல்ல பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் பண்ணாங்க அது கடைசியோட ஒரு 10-15 பேதியில போவாங்க கையை காட்ட மாட்டாங்க ஒண்ணு ஜாலியாவும் இருக்க மாட்டாங்க சும்மா சொன்ன நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் கட்டுமா சாவி சாவுல செத்தவேலி டிவி கணேசன் ஆசில இந்த பேர் நான் பட்டி பேர் அவரான டீம் வந்து பிரசிடென்ட் பண்ணி இந்த டீம் பேர் வீட்டி சர்வீஸ் விஜய் கூட ஒரு காசுலாம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் இது வா The name itself called Trisulas. You know what does it mean? Even I don't know. Then you are the anchor. You are supposed to know everything. Trisulas. Trisulas. யார் இந்த பண்ணது தெரியல ஹைலி டேலண்டடான இருப்பான் தேங்க்யூ ஏய் வஜ்ரா சொல்லுங்க திருவண்டரம் ட்ரைவிதா 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 த்ரிவிதா ஜீவிதா த்ரிவிதா சவிதா ஓகே ஓகே தம்பி வேணாமா போகும்போது எல்லா வாரியத்தையும் அடிக்க போகிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வஜ்ராஸ் வஜ்ராயுதம் அவ்வளோதான் என்ன ஒரே ஒரு Chakras also there. Sorry, Chakras also I like very much. Thank you. Astras also like. ஒரு பாட்டு பாடி போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் பாடணுமா என்ன பாடுறது யாராவது ஒரு வயசுல ஒரு பாட்டு பாடு உன் வயசுல பாடு என் வயசுல ஓகே நான் என் வயசுல பாடுறேன் ஓகே நீங்க ஏதாவது ஃப்ரீ டைம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் அந்த 2 மினிட்ஸ் ஆன்லைன்ல ரவி லாலாம் இந்த பாய் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணா நம்ம பேசுவோம் ஓகே நம்ம மாதிரி பிரேக்அப் சாங் ஓகே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி வானதி பைங்கிளி ஆசை தீர வாட்டு நீ ஒட்டன முருகல போடி சோகத்தில் ஒன்று மழக்கல தாடி தேங்க்யூ அதுக்கப்புறம் சூப்பர் போனேன் சூப்பர் நாலு பேர் கை பண்ணாலும் யாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணாங்க
நிஜமா நான் அது பாடு. நிஜமா நான் செஞ்ச பாவம் சூப்பர். முழுசா உன் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம் அதுக்கும் ஒரு மாடி புதுசா போவோம் பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா ஓமேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல நன்றி 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 சூப்பர். தேங்க்யூ. ஏன்னா எல்லா காமெடி தான் பாட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சனிதாலாம் ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. ஸோ இப்போ இருப்பாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சியை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ஏதோ கல்கி படம் மீடியாவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாமே அவ்வளோ ஜாலியாக பண்ணுவாங்க. தேங்க்யூ. இந்த ஏரியா போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. எப்பயுமே அதுவும் லா காலேஜ்னாலே எப்பயுமே கேஸோடு இருப்பீங்க. ஆனால் நான் ராகேஷோட இருக்கேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு கேட்கும்போது. ஏன்னா ராகேஷை பற்றி சொல்லணும்னா ராகேஷ் ஒரு நல்ல மனிதன், நிறைய பேசலாம். அதை தாண்டி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிறேன் எனக்கு 3 நாள் முடியும் தெரியும். அப்படியே வரும்போது ஏடிஎம் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. ஸோ ஏடிஎம் கல்யாணம் மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்து திருவிழா மாதிரி நடக்குது இந்த காலேஜ் ஃபங்க்ஷன். ரொம்ப நன்றி கூப்பிட்டு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஏன்னா காலேஜில் பசங்களோட மீட் பண்ணுறீங்க. காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணை அந்த பையனை பிளாக் பண்ணோம். சரி மட்டும் தான் ரெகுலராக நடக்குது. உங்கள் எல்லாரும் கேள்வி விஷயம் நான் அவங்க சொல்கிறேன். ஒரு பொண்ணுங்க பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக முதல்ல ஏதோ டாப் ஆஃப் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஜட்ஜஸ். சூப்பர் சூப்பர். அதுலேருந்து இந்த பெட்ரோல் பம்ப் ஜீரோ பார்க்குற மாதிரியே பார்த்தேன். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இது லா காலேஜ் மாதிரியே இல்லை, ஏதோ அம்பானி வீட்டு அல்டி ஃபங்க்ஷன் மாதிரி பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. பயங்கரமாக ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. கூப்பிட்டு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் மோர் நாயகன் அவர்களை விடை கிடைக்கும். ஒரு விடை கிடைக்கும். விஷ்ணு அவர்களை விடை கிடைக்கும் கூப்பிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் சமாதானத்தில் எந்த ஒரு தளபதி படம் வந்தாலும் இவன் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே. எனக்கு பாலா ஒரு பர்த்டே. ஓ பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஏய் பிலேட்டட் நாயகன் நம்ம எப்பவுமே செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாலா பாடுவா. கோரஸ் சார் ஹாப்பி பர்த்டே பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பாலா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி அண்ட் ஒன்ஸ் மோர் நாயகன் அப்படின்னு பேர் வந்துச்சு. என்ஜாய் பண்றீங்களா? பாலா ரிக்வெஸ்ட் கேட்கறேன். அது பொல்லாதவங்க கண்டிப்பா இப்ப தோனி சார் பர்த்டேக்கு வந்து எம்எஸ் தோனி அங்கிள் சார் பிளான் பண்ணிருக்கீங்க. அது கண்டிப்பா பாலா சார் வந்து பொல்லாதவன் மங்காக்கா 7th மெம்பர் சில்லு இருக்காரு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பாலாவோட ஸ்டேஜ்ல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க சும்மா ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறது, கலந்து போடுறது நிறைய பண்ணிட்டாங்க. ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும் போது அவங்க சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எத்தனை பேர் அழுகை குறைச்சு பாலாவை சிரிக்க
வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு 4 அஸ்ராஸ், சந்திராஸ், வஜ்ராஸ், குஷராஸ். எப்படியா இல்ல ரகசியமா கேட்டேன். யார் லீடிங் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். பட் மற்ற காலேஜ்ல ஒரு டான்ஸ் ஈவென்ட், மியூசிக் ஈவென்ட் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பிரைடல் மேக்கப், பேனர் பெயிண்டிங், ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துக்கும் உள்ள கொண்டு பண்றீங்க. ஸோ எல்லா கேப்டன் எல்லாருக்குமே சார் ஒரு டவுட் சார், நீங்க இந்த காலேஜ் சார் காலேஜ் வந்து இந்த பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாஸ்டாக சொல்றீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து லெவல் மிஸ் பண்ணுறேன். இப்பதான் முடிச்சீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதனால அவங்க சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். இல்ல ஜோக் மட்டும் சொல்லிட்டா நீங்க சொல்லுங்க, நான் என்ஜாய் பண்றேன். நீங்க சமபரி ஆர்டிஸ்ட், அவங்களை பத்தி தெரியாது, சாதாரண ஆர்டிஸ்டே கிடையாது அவங்க. அதாவது எல்லாருமே எவ்வளவு நேரம் ஈவெண்ட் கேட்பாங்க. இங்க கிலோமீட்டருக்கு 2 ரூபா வாங்கி ஈவெண்ட் ஒரு ஆளே வந்து நிறைய நம்ம பேசிட்டே போகலாம். இது நான் மட்டும் கேட்கிறேன், நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்றீங்க, பார்த்துருக்கேன் சமீபத்தில். உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இன்டர்வியூனா எது? நான் இன்னும் இன்டர்வியூ பண்ணல. அதனால தேங்க்யூ. சொல்லுங்க ராகேஷ், நீங்க தான் சொல்லுங்க. எதுவுமே சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. அதாவது பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்பதான் கேட்டு பொருளாதார படம் போடுறேன். சரி, நான் ரொம்ப நன்றி போடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவிதா காலேஜை பற்றி சொல்லி அவங்க லா டிபார்ட்மெண்ட், ஆனால் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு படம் கூட சொல்றேன். ஒரு 3-4 மாசம் கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு 5-6 மெடிக்கல்லேருந்து ஒரு பசங்க ஃபோன் பண்ணி நீங்க ஹாஸ்பிட்டல் கட்ட நாங்கள் ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து வார்த்தைகள் என்னன்னு தெரியல. அவ்வளோதான். சவிதா, எங்கள் அக்கா பொண்ணு கவிதாவும் சவிதாவும் எனக்கு ஒன்று தான். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. அற்புதமான விழா கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜில் இருந்து உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுற டைம் இது. ஸோ பாலாவோட இன்ஸ்டால பாருங்க, அதிகமாக வந்து பாலா வந்து டான்ஸ் வீடியோஸ், எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனாலும் டான்ஸ். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சவிதா காலேஜ்ல சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தேவைப்படுது. நீங்க ஆடுறது ஆகணும். விஷ்ணு வாங்க விஷ்ணு. விஷ்ணு ஏன் டான்ஸ் வாயா தரக்கூடாது அப்படிலாம். எங்க காலேஜ்ல நான் டீமோட பேர்ல கரெக்டா சொல்லுங்க. ஆடுங்க தெரியுங்களா? இப்போ நீங்க போட்ட கிங்கி பாட்டு பிகாஸ் பாலா இல்ல நான் எல்லாரும் இந்த பாட்டு எல்லாமே சூப்பரா ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ப முடியாது. வேற ஏதாவது பாட்டு நான் போடுவேன். ராகேஷ் கொடுத்து நிறைய சூப்பர். அதாவது பாட்டு வேற ஏதாவது பாட்டு போடு. ஈஸி ப்ளீஸ் ஈஸி. அதாவது இந்த மாதிரிலாம் வேணாம். இந்த
வயிற்றுக்கு வந்து வெண்ணிலை பாட்டு சூழல் இருக்கு. இது பக்கம் வெண்ணிலா இருக்கு, எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் பேச மாட்டானே. பரவாயில்ல, அந்த வந்து ஏதாவது அப்போ ஆக்சுவலாக இது வந்து லவ் சென்ட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. எனக்குலாம் நான் வந்து லவ் ஃபெயில் பண்ணுறேன். எத்தனை பேர் லவ் ஃபெயில் பசங்க இருக்கீங்க? எல்லாரும் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். லவ் பண்ண வீட்டுக்கு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். அதே அவங்க சேர்ந்து வாங்க வாழ்நாள் கூட கஷ்டமாக இருக்கும். இது மட்டும் ஓகே, லவ் வாழ்க்கை Out of syllabus லாம் போடாதீங்க. இதே நம்ம best friends காலையிலே establish பண்ணாத. நன்றி நன்றி. பாட்டு வரும். வந்துருச்சு. வந்துட்டாரு, ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வருவாரு. சத்தியமா வந்துட்டாரு. நான் உண்மையாவே என் வேலை நான் சத்தியமா சொல்ல இப்பதான் அவங்க பேசி வந்தேன். விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்பெஷலான ஏவி அவருக்காக ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஏவியை பார்த்தலாமா? சோ அவருக்கான ஏவி ஹாய் ஹாய். அதாவது நீங்க வர்றதுக்கு, அதாவது நீங்க உட்கார வைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ராங் ரூட்ல போயிட்டீங்க, அங்க போயிட்டீங்க, இங்க போயிட்டீங்க, கடைசியா வந்தாச்சு. எப்படி இருக்கு? இப்போ உங்க வாய்ஸ்ல இப்ப ஹாய் சொன்ன உடனே இப்ப வேற மாதிரி சவுண்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டெசிபல் எல்லாம் கூட போகுது. Good evening, boys. Good evening, girls. ஏதோ சொல்லிட்டு போனீங்களே பிரதலா, என்ன சொன்னீங்க? அவங்கள ஆட வைக்கணுமாங்க? சொல்லுங்க கேட்போம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா நான் காலையில இந்த ஷோக்கா வந்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கேன் போடுறேன் அப்படின்னாங்க. சரி ரெடி பண்ணியிருக்கீங்களே, கஷ்டப்பட்டு போட சொன்னேன். ஏவி ஓடுன்னு பார்த்தா எல்இடி மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ ஒரு டைம் மிஸ்டேக் தான். ரெண்டாவதா ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அப்போ ஏவி வேணா வரல. மூணாவது வரவே இல்லை. இப்போ நாலாவதா உங்களை வச்சு ட்ரை பண்றோம். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க. இன்னொரு ஏவி சவிதா காலேஜோட ஏவி இது. ஐயா வேண்டிட்டு போடு, ஜெயிச்சுட்டோம். நீங்க என்னங்க அங்க போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக தான் காலையில இருந்து ஃபுல் எனர்ஜியோட நம்ம மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு ஏவி? ஏவி எப்படி இருந்துச்சு? Super. All the very best to the students and to the management, and finally AV work ஆச்சு. So thank you. Anna, thank you. யார் அது வந்து ஒரு வைப் வேணும்ல, அந்த வைப்பு காரணம் யாரு? அர்ஜுன் தாஸ் இல்ல. Also என்னோட AV யார் கிரியேட் பண்ணாங்களோ பிக் thank you them. Thank you. ஆனா என்னோட ஏவிய போட்டு உள்ள வச்சிருக்கவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான். ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட்றாதீங்க சரியா? பட் ஓகே, கமிங் டு யூ. எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். How are you? I'm good as well, thank you. And பசங்கெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து அவங்க ஃபுல் எனர்ஜி நீங்க வரதுக்காக தான் I am really sorry. என்கிட்ட இந்த டைம் தான் சொன்னாங்க, என்ன உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. இவன் சொன்னதெல்லாம் போய், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்பவே வேலை மேலாம் சத்தியெல்லாம் பண்ணிட்டு நான் உள்ளதான் இருந்தேன். இவன் கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் கூப்பிடுவே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ஆன் மீ. பட் ஐம் சாரி ஃபார் ஹேவிங் கெப்ட் ஆல் ஆஃப் யூ வெயிட்டிங். சாரி, ஐம் ரியலி சாரி. பட் ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் யூ ஹேட் அ ஃபன் ஈவினிங், அ டே ராதர். ஆனா நான் வந்து சொல்ல வந்து வேற விஷயம். நீங்க வந்து இப்போ டான்ஸ் ஆட போறீங்க, எல்லாம் பாட்டு பாட போறீங்க, ஏதாவது குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னா நீங்க என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க? என்ன குட் நியூஸ் சொல்லணும்? டான்ஸ் எல்லாம் பாட்டு எங்க மக்களுக்காக டான்ஸ் நான் அங்க போய் பார்க்கறேன், நீங்க 2 பேரும் ஆடலாம். நோ ப்ராப்ளம். வேணாம் ஐயோ டான்ஸ் பாடலாம் வேணாம். இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு டைலாக் ஒன்று வச்சுப்போம். நம்ம சினிமா டைலாகே மாற்றிடுவோம். டான்ஸ் பாடி யோசிச்சிட்டேன். இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் பொண்ணுங்க நம்பர் இருக்கு. அதை கரெக்டாக கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களால் முடியும். வாங்க, இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரிஜினல் டைலாக் வேணாம், உங்களுக்காக தான் பேசினேன். வேண்டாம் சொல்லுங்க. அப்படியே இருக்குடா, என் வாய்ஸ் மாதிரி இருக்கு. தமிழ் செய்த டயலாக் யாரு? வா 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 வாடா வாங்க ப்ரோ. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வாங்க. கம் காலையில வந்து இதுக்கு மேல அவனை கூப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். அவனை மறுபடியும் வெல்கம் பண்ணிருக்கேன். காலையில சூப்பரா பண்ணாங்க. இந்த காலேஜ்ல நிறைய எதிர்பார்த்து வந்திருக்கான், ஆனா ஏமாந்துட்டான். வாடா சொல்லுவார். இல்ல உங்க வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. கால 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. 5 போலீஸ்காரன் பேருக்கு ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் தாஸ் மாதிரி பேச சொன்னாங்க. வாயிலே பாம்பிச்சு ஒழுங்கா பேசு. ப்ராப்ளம் அவன் தலை கொண்டு வரனுக்கு, அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட். தேங்க்யூ சார். கை நடுக்குது, வாயில மோட்டார் ஓடுது. போட்டோவா? ஜாலியா போயிட்டு வா. தலைவா, இப்போ வந்து நம்ம மக்களுக்காக நீங்க அவன் போயிட்டான், பட் உங்களோட இல்லை. டயலாக் all of you will say தில்லி. நீங்க தில்லி சொல்றீங்களா? ரிலாக்ஸ். அவன் பேரு now all of you say lifetime settlement together. Okay, இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை போட்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். Amazing energy. Thank you so much. என்ன ஓகே வா, டைலாக்ஸ் போதுமா? வேற வேணுமா? ஓகே, இதுவே அந்த பொண்ணுக்கெல்லாம் பாருங்க, அந்த பொண்ணுலாம் வந்து குளிக்காது ஒரு 10 நாளைக்கு. நார்மலாகவே அப்படிதானா? கைஸ், not only that, கண்டிப்பா இந்த மாதிரி காலேஜ் என்வாயன்மெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும். Tell us a little bit more about your college experiences and நம்ம பசங்கலாம் என்ன they should remember when they get out of college. I think இங்கே தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஹேவ் ஃபன், என்ஜாய். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்காது, எனக்கு என்ன யாராவது அட்வைஸ் பண்ணாங்க எனக்கும் பிடிக்காது. ஸோ நோ அட்வைஸ் டு ஹேவ் ஃபன், ஸ்டடி ஹார்ட், மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் அ பிளாஸ்ட். நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும். நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போவே சொன்னேன் நம்பாதீங்க அவனேன்னு கேட்டீங்க. இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் இல்லைடா. இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம். ஃபுல் ரொமான்ஸ். ஆமாம், பட் அதில் பிரேக்கப் இருக்கும்,
என்னது கேட்கல. ரொமான்டிக் சைடு ரொமான்டிக் ஏதோ ரொமான்டிக் சைடுன்னு சொன்னாங்க யாரோ. ஆல்வேஸ் ரொமான்டிக் அப்படி. ரொமான்ஸ் வேண்டாமா? யாரோ சிங்கிள் தான் போல. பரவாயில்ல, படம் பாருங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இட்ஸ் a musical love story. பாருங்க and then see if you like it. எந்த கேள்வி ராக்கி பாய்? அந்த கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பதில் சொல்லுவாரு. அதை நான் வந்து இப்போ கேட்க மாட்டேன். கேட்கணுமா? அதே ஆன்சர் சொல்றீங்களா? சேம் ஆன்சர். என்ன சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், கீழே போய் யாராச்சும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க சொல்றேன். ஸோ லெட் தம் ஆஸ்க். நான் மனசுக்குள்ள இருக்கே இது வேற. இப்போ மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நான் வந்து தேடி அடிப்பேன். காலையில கேட்டப்ப ஸ்மைலிங் ஃபேஸ் ஏதாவது கேள்வி கேளுந்தா. சார், ஒரு ரொமான்டிக் டயலாக் மட்டும் சொல்றீங்களா? What is your name? My name is Varda. 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 புயல் பேர் வச்சிருக்காங்க. மியூசிக் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் தி மியூசிக். ஹாய் வருதா, என் பேர் அர்ஜுன். இங்க யாருமே இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. And I think I'm in love with you. சூப்பர் ப்ரோ. அந்த கண்ணு சவிதா காலேஜ் எவ்வளவோ பொண்ணுங்க இருந்து உங்களுக்கு வரதா வரதான்னு மட்டும் தான் சொல்லுது. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, வருத்தம் உனக்கு இல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு. போ, யாரா அவன் பக்கத்துல கதறிட்டு இருக்கான்? அங்கேயே கதறானா? ராக்கி பாய், அது வந்துட்டு நம்ம மிருதுலா இப்போ அர்ஜுன் தாஸ் சார் கிட்ட சொல்லுவா. மிருதுலா காலையில இருந்து கஷ்டப்பட்டு நீங்களுக்காக கூட்டி பெருக்கி ஓடி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க மிருதுலா. சோ இத பத்தி சொல்லியே தீரணும். சோ ஸ்டேட்ல என்ன ஆனாலுமே ஓடி ஓடி பயங்கரமா உசுர கொடுத்து வர்க் பண்ணிட்டு இருந்தா மிருதுலா. and she has some cute dialogue, I think ஏதோ prepare Yeah, Mridula, please come. காலையில இருந்து ப்ரோ சீரியஸா காலையில இருந்து ஈவெண்ட்டுக்காக எல்லா வேலையும் பண்றேன். அதாவது கோஆர்டினேஷன் மட்டும் கிடையாது, இங்க குப்பை இருந்தா கூட அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் போட்டு வருது. No, very good, very good. அந்த அளவுக்கு இந்த ஈவெண்ட் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன். Super, you also. Super work. சொல்லுங்க மிருதுலா. சரி மிருதுலா, கம் ஆன் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் ஆன் ஸ்பாட் தான் சொல்லுங்க, பாரு சொல்லு. ரெண்டு இட்லி ஒரு வடை சொல்லு, நல்லா சொல்லு. Thank you for accepting the invitation and coming actually. Guys, நான் Thank you for வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் தான் அமையும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க. இல்ல என்ன காட்டி நீங்க என்ன சொல்ல போறீங்களா? கியூட்டா இல்லையா? வேண்டாம். Say, with your permission, can I take a video on my phone? Can you all please switch on your LED la? Sorry, flashlight. Flashlight. Hey bro, வீட்டுல ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கப்பா. ஐயா மியூசிக் போடாத, நான் வந்து காலேஜ் பேர் சொல்லணும், அப்புறமா மியூசிக் போடு. டிஜே வா, நம்மளும் கலந்துக்கலாம். Today, so உங்களை felicitate பண்ண I'd like to call upon Dr. Asha Sundaram ma'am. We are really happy that you could take some time. உங்க busy schedule shootingல இருந்து வேற வந்திருக்கீங்க. டிஜே மறந்துட நினைக்கிறேன். டிஜே ஸ்பெஷல் ட்ராக் ஏதாவது வச்சிருப்பீங்களே. பிஃபோர் அனௌன்ஸ் இந்த ரிசல்ட் அங்கே ஒருத்தன் டவுட் கேட்டான் உங்ககிட்ட தான். கைதி 2 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டான். நெக்ஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க, தெரியல, பார்ப்போம். வெயிட்டிங். நெக்ஸ்ட் இயர்ரா? என்னதா இருந்தாலும் ராக்கியை பிடிச்சிக்கோங்க, அவன் தான் சொன்னது. ஆமா, யஷா பிரபு சார், லோகேஷ் சார், இவன் தான். Okay, Trivida 2024, the 4th place goes to
Trishulas. Congratulations. The third place goes to Vajras. இப்போ நம்ம கன்ஃபியூஷன் என்னன்னா இதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். சக்கராசா அஸ்தராசா அப்படிங்கிறது தான். யாரா இருக்கும்? So I'm going to announce the... Hello. First place announce பண்ண போறேன். We'll start with the countdown. 10, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Astras. Congratulations. Please come up on stage. Okay, so இப்போ செகண்ட் பிளேஸ் ரன்னர் அப் ப்ரோ உங்க வாயால தான் சொல்ல ஆசைப்படுறாங்க. Chakras. சக்கரம். Congratulations. Thank you. Okay. Guys, I kindly request all of you to go down. Please, boys. Guys, kindly. Audio cut பண்ணுங்க. Hey, please, ready? Guys. Hey, audio. ஐயா, audio cut பண்ணுங்க. Audio stop பண்ணுங்க. Let us please take a picture. That was nice. Actually, award கொடுக்க வந்து அவரே award வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ.